எக்ஸாம்பிள் 4.5ல இங்கே ஸ்பின்னை பேல்னு கொடுத்துருக்காங்க. பேல்னால் அது காட்டன் கம்பெனியில் தெரியும். சரி, நம்ம ஒர்க்குன்னு எடுத்துக்கலாம். 60 பேர் என்னென்ன கொடுத்துருக்காங்க, 2 விஷயம் கொடுத்துருக்காங்க. ஒர்க்கர்ஸு, அப்புறம் இங்கே டேஸு. ஓகேவா? 60 பேர் சேர்ந்து 7 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க. அப்புறம் 42 பேர் சேர்ந்து எத்தனை நாளில் அந்த வேலையை முடிப்பான்னு கேட்குறாங்க. நம்ம உள்ள அந்த காட்டன் பேர்லாம் போல் ஒரு வேலையாக எடுத்துக்கிறோம். இப்போ அப்படியே ஈக்குவல் டு போட்டுங்க, கீழே கோடு போட்டுங்க. இது இன்வெர்ஸ் ப்ரொப்போர்ஷனுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம், டைரக்ட் ப்ரொப்போர்ஷன்னா நம்ம என்ன பண்ணுவோம், டைரெக்டாக அப்படியே ஈக்குவேட் பண்ணி நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கொண்டு வரோம். இது இன்வெர்ஸ் ப்ரொப்போர்ஷனுங்கிறதுனால இதை இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இதை இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள். எதனாவது ஒன்று ஒரு சைடை இன்டர்சேஞ்ச் பண்ணிங்க. அப்புறம் நமக்கு நார்மலாக பண்ணுற மாதிரி தான். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், 60/42 ஈக்குவல் டு x/7 எழுதிருக்கேன். ஏதோ ஒரு சைடு தான் இன்டர்சேஞ்ச் பண்ணும். இப்போ எக்ஸ் தான் வேணும் இல்லையா? அப்போ 7 மேலே கொண்டு வந்துடுறேன். அப்போ 7 × 60 / 42 ஈக்குவல் டு எக்ஸு. 1 7s are 6 7s are 1 6 are 10 6 are. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10. அதே மாதிரி தான் இந்த சம்மம் எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் 4.6 இங்கே டொமேட்டோ பாக்ஸுன்னு சொல்கிறாங்க. டொமேட்டோ பாக்ஸு இந்த பக்கம் ப்ரைஸ்ன்னு வச்சுங்க, ரேட்னு வச்சுங்க. இப்போது ஒன்றும் இல்லை, 13 பாக்ஸு. இப்போது 13 பெட்டியை 200 ரேட்டுக்கு வாங்குகிறாங்க. ஓகேவா? இப்போ 260 ரேட்டு ஏறி போச்சு அப்படின்னா எத்தனை பெட்டி வாங்குவான்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? 13 பெட்டியை 200 ரேட்டில் வாங்குறாங்க. ஒரு பெட்டி 200 ரேட்டில் வாங்குறாங்க. இப்போ 260 விலை ஏறி போச்சு அப்படின்னா அந்த பெட்டியோட கவுண்ட் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. நம்ம அப்படியே கோடு போட்டுக்கிட்டு, டிவிஷன் கோடு போட்டுக்கிட்டு ஈக்குவல் டு போட்டுக்க வேண்டியது தான். ஏதோ ஒரு சைடை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும் இல்லையா? அப்போ இதை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஏன்னா எக்ஸ் இருக்கிறதுனால. இப்போ இன்டர்சேஞ்ச் பண்ண எப்படி அதெல்லாம், x/13 ஈக்குவல் டு 200/260 இல்லையா? 0 0 அழிச்சிட்டுனா x/13 ஈக்குவல் டு 20/26. இந்த 30 நாங்கள் கொண்டு போயிடலாம், ஏன்னா எக்ஸ் தான் வேணும் இல்லையா? 20 × 13/26 10/26. கேன்சல் பண்ணால் 113 230. இங்கே கேன்சல் பண்ணால் 1 2, இங்கே 10 2. அப்போ x ஈக்குவல் டு 10. தேங்க்யூ.